அன்பின் பணத்தோப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கருவி செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Luke 14th chapter 27th verse. And whoever does not bear his cross and come after me cannot be my disciple. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமேன். நன்றி இயேசுவே. இந்த வசனத்தை குடித்திரே. உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. பரமராஜாவே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. இந்த வசனத்திற்கு கீழ்ப்படைந்து நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. மாம்சத்தின் போராட்டங்கள் இது மத்தியிலே இயேசுவே உமக்காக சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணுமே. என் இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியம், தனிப்பட்ட காரியம், ஆவிக்குரிய ஜீவியம், ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு ஏற்றாற் போல வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பிறருக்கு சாட்சிகளாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றப்போ அநேக நேரத்துல நிந்தனைகள், அவமானங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் இருக்கும். அதன் மத்தியிலும் எங்க சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நடக்க கிருபை செய்யுங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இயேசுவுக்காக நிற்பேன், நான் இயேசுவுக்காக சாட்சியாக நிற்பேன் அப்படின்ற பரிசுத்த பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. வணைந்து ஆளுகை செய்யுங்க. சுத்திகரிங்க, மனமிறங்கி எங்களை சுத்திகரிங்க இயேசுவே. எங்களை புடமிட்டு உம்முடைய சாயலாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக எங்களை உருவாக்கி வழிநடத்தி ஆளுகை செய்யுங்க. உலக மனிதர்கள் முன்பதாக நாங்க இயேசுவின் பிள்ளைகளாக நிக்க உருவாக்குங்க. உங்க அன்பின் ரூபமாக நிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க அப்பா. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நான் இன்னும் அப்படி வாழவில்லையே அப்படின்றப்போ இப்பொழுது இயேசுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை உருவாக்கி அவருக்காக சாட்சிகளாக நிக்க வைப்பார். முடிவு பரியந்தம் உங்களை நிக்க வைத்து ஜீவ கிரீடத்தை தர வல்லவரா இருக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கர்த்தர் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க. இயேசுவின் நாம மகிமைப்படும் உங்க வாழ்க்கையில. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.